தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. விதிமுறைகளை ஸ்டெர்லைட் ஆலை மீறியிருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் +2 பொதுத் தேர்வுகள் நாளை தொடக்கம். காப்பியடித்தல் உள்ளிட்ட முறைகேடுகளை தடுக்க 3200 பறக்கும் படைகள். தருமபுரம் ஆதீன மடாதிபதியின் ஆபாச வீடியோவை வெளியிடுவோம் என கூறி மிரட்டல். பாஜக மாவட்ட தலைவர், மடாதிபதியின் உதவியாளர் உட்பட 9 பேர் மீது வழக்கு, 4 பேர் கைது. காவிரி விவகாரத்தில் காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டை வஞ்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுக பெற்று தந்த தீர்ப்பை திமுக அரசால் காப்பாற்ற முடியவில்லை என்றும் விமர்சனம். திமுக விளம்பரத்தில் சீன கொடி இடம்பெற்றது தெரியாமல் நிகழ்ந்த தவறென அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் விளக்கம். எந்த நோக்கமும் இல்லை என்றும் திமுகவினருக்கு இந்திய நாட்டின் மீது அதிக பற்று இருப்பதாகவும் பேட்டி. இந்த ராக்கெட் ஏவுதளம் இங்கு அமைக்கப்பட வேண்டும், இதனால் நாட்டுக்கு நல்ல ஒரு உயர்வை தரும் என்ற வகையிலே வலியுறுத்தி வந்தார்கள். அந்த வகையிலே விளம்பரக்கான சில தவறு பண்ணிட்டா நாங்கள் கவனிக்கலாத. தேர்தலில் எந்த கட்சி வென்றாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி பாஜக ஆட்சி அமைத்துவிடும். செங்கல்பட்டில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேர்தல் பயிற்சி பட்டறையில் சீதாராம் யெச்சூரி பேச்சு. கீழடியில் கண்டெடுக்கப்பட்ட அகழாய்வு பொருட்களை தமிழக அரசிடம் ஒப்படைக்க வேண்டும். மத்திய அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் பணியிலிருந்து ஓய்வு. பதிவாளர் தங்கவேலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறி துணைவேந்தருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். ஏரிகளில் போதிய நீர் இருப்பு உள்ளதாக அமைச்சர் KN நேரு தகவல். சென்னையில் தண்ணீர் பற்றாக்குறைக்கு வாய்ப்பில்லை என்றும் பேட்டி. பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய ஷாஜகான் ஷேக் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்கம். நேற்று நள்ளிரவு கைது செய்யப்பட்டவரை 10 நாள் காவலில் எடுத்து விசாரிக்கும் காவல்துறை. இங்கிலாந்துக்கு எதிரான 5வது டெஸ்டில் KL ராகுல் விளையாட மாட்டார் என அறிவிப்பு. முந்தைய போட்டியிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஜஸ்பிரித் பும்ரா மீண்டும் அணிக்கு திரும்புகிறார்.